ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த இண்டிவிஜுவல் கேம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு மாதிரி பதட்டமாகி போச்சு. எப்படா இந்த கேமை வந்து நம்ம விளையாடுறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி வந்து நீயும் பொம்மை நானும் பொம்மை அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டாஸ்கில் வந்து பயங்கரமான தரமான சம்பவங்கள்லாம் இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. குறிப்பாக வந்து ஜாக்லின் அவர்களுக்கும் தர்ஷிகா அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வாக்குவாதம் வந்து நடக்க போகுது. ஸோ இதெல்லாம் எவ்வளோ தூரம் போய் முடிய போகுது, ஏன் இவங்க ரெண்டு பேருக்குள்ள மட்டும் பிரச்சனைகள் வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ அட்லீஸ்ட் ஒரு 500 லைக் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம். அதாவது இந்த நீயும் பொம்மை நானும் பொம்மை அப்படிங்கிற கேமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வெரி வெரி சிம்பிள். ஒரு தொட்டி இருக்கும், அந்த தொட்டிக்குள்ளே பொம்மை இருக்கும். அந்த பொம்மையை கண்டஸ்டன்ட் தோண்டி எடுத்துகிட்டு வந்து டால் ஹவுஸில் வந்து வைக்கணும். அது யாருடைய பொம்மையானாலும் இருக்கலாம். ஒருவேளை இப்போ முத்துக்குமரன் எடுத்துக்கலாமே, முத்துக்குமரன் விஜய் விஷால் அவர்களை வந்து சேவ் பண்ணும் அப்படின்னு நினச்சா அவருடைய பொம்மையை எடுத்துகிட்டு வந்து டால் ஹவுஸ்க்குள்ளே வந்து வச்சுட்டார் அப்படின்னா விஜய் விஷால் வந்து சேவ் ஆகிடுவாப்பில். அதாவது நெக்ஸ்ட் ஆட்டத்துக்கு வந்து போயிடுவாப்பில். ஒருவேளை விஜய் விஷால் அவர்களை வந்து உள்ளே அனுப்பக்கூடாது, அடுத்த கட்ட ஆட்டத்துக்கு வந்து அவர் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் நினச்சி வெளியவே இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், மற்றவங்களாம் எடுத்துகிட்டு போய் அந்த டால் ஹவுஸில் டால்ஸ் எல்லாம் வச்சிருவாங்க. அதாவது பொம்மைகள்லாம் வச்சிருவாங்க. அப்படி வந்து பொம்மைகளை வச்சுட்டாங்க அப்படின்னா வெளியே இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து அவுட் ஆகிடுவாங்க. ஸோ அப்படி அவுட் பண்ணுறது தான் ஆக்சுவலாக இந்த கேமே. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் போகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரஞ்சித் அவர்கள் இருக்கார் இல்லையா, அந்த மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா ராணுவ அவர்களுடைய பொம்மையை தான் எடுத்து வச்சிருக்காப்புல. அதாவது அந்த ரவுண்டில் வந்து ராணுவ அவுட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்லின் அக்கா என்ன பண்ணுறாங்க, தர்ஷிகாவை நீங்கள் அவுட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிகோட பொம்மையை எடுத்துகிட்டு போய் ரஞ்சித் கிட்ட கொடுத்து, ரஞ்சித் கிட்ட இருந்த ராணுவ பொம்மையை எடுத்துகிட்டு போய் உள்ள டால் ஹவுஸில் வச்சிருக்கிறாங்க. ஸோ இதனால் தர்ஷிகா அவர்கள் வந்து பயங்கரமாக காண்டாகி இண்டிவிஜுவலாக விளையாடுறதுனா விளையாடுங்க, அப்படி இல்லைன்னா தயவு செய்து வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அந்த வீட்டுக்கே இந்த அம்மா தான் பெரிய அம்மா மாதிரி நினச்சிக்கிட்டு வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மைக்கெல்லாம் கழட்டிட்டு வேகமாக பேசிட்டு வெளியே வந்துட்டுருக்காங்க. உள்ளே வந்துட்டுருக்காங்க தர்ஷிகா அவர்கள். ஸோ அந்தளவுக்கு காண்டாயிட்டாங்க தர்ஷிகா. ஆக்சுவலாக இந்த கேமோட பேட்டர்னே வந்து அப்படி விளையாடுறது தான். ஓகேங்களா, யார் டஃப்பான கண்டஸ்டன்ட், யார் ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறவங்கள பார்த்து அவங்களுடைய பொம்மையை தூக்கிட்டு போய் டால் ஹவுஸில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த டாஸ்கோட மெயின் மோட்டிவே. ஸோ அந்த விதத்தில் வந்து ஜாக்லின் அவர்கள் வந்து கிளியராக கேம் ப்ளே பண்ணுறாங்க. தர்ஷிகா டஃப்பான கண்டஸ்டண்ட்டாக வருவாங்க. ஸோ அப்படி வரும்போது கண்டிப்பாக வந்து இந்த கேமில் நம்மளால் வின் பண்ண முடியாது, மற்றவங்களுக்கு யாருக்கும் சான்ஸ் போகக்கூடாது அப்படிங்கிறத யோசித்து ராணுவ அவர்களை வேணால் உள்ளே வச்சுருங்க, அவனை டம்மி பீஸ்னா அவனை அடித்து தும்சம் பண்ணிடுறேன், தர்ஷிகா வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியே அனுப்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு ஒன்று இருக்கலாம். இன்னொரு சினாரியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணுவ அவர்கள் ஜாக்லினுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். சொல்லப்போனால் ஜாக்லினுடைய டால் எடுத்துகிட்டு போய் டால் ஹவுஸில் வந்து வச்சிருக்கலாம். ஸோ அதனால் ராணுவ காப்பாற்றுறதுக்காக தர்ஷிகாவை பலியாட ஆக்கியிருக்கலாம் நம்ம ஜாக்லின் அவர்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய சினாரியோஸ் வந்து இருக்குது. கண்டிப்பாக இந்த ஆட்டம் பயங்கர சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் இந்த கேமை வந்து பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங் ஆக்குவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பட் இதுக்கு முன்னாடி சீசன்கள்லாம் பொம்மை டாஸ்க் அப்படின்னு சொல்லி வந்தாலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து வந்திருக்கும். ஆனால் இந்த சீசனை பொறுத்த வரலையும் சும்மா சாதாரணமாக கடந்து போயிடுவாங்களா, இல்லை பெரிய அளவில் சண்டை போடுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சிறப்பு மீடியா 2.0 அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு ஸ்மால் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்னொரு தகவல் சந்தினா. அன்டில் தென் பை ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.